ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் 73. ரங்கபஞ்சமி. ரங்கபஞ்சமி நெருங்கிக் கொண்டிருந்தது. அதை பற்றி விவாதிப்பதற்காக அரசர் அரசவையை கூட்டியிருந்தார். ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அப்போது சிந்தோபந்த் டோலின் வீட்டில் இருந்த காரணத்தினால் அவரால் சரியான நேரத்திற்கு அரசவை கூட்டத்திற்கு செல்ல முடியவில்லை. அதனால் அரசர் அவரை கையோடு அழைத்து வருமாறு ஆள் அனுப்பியிருந்தார். ஆனால் ஸ்ரீ சுவாமிகளின் கட்டளையோ வேறு விதமாக இருந்தது. அவர் டோலை வீட்டை விட்டு எங்கும் செல்லக்கூடாது என்று கூறினார். டோல் அரசரின் அதிருப்திக்கு ஆளாகி விடுவோமோ என்று பயந்து கொண்டிருந்தார். இரண்டாவது முறையாக மீண்டும் அழைப்பு வந்தபோதும் ஸ்ரீ சுவாமிகள் அனுமதி அளிக்கவில்லை. டோல் என்ன செய்வது என்பது புரியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தார். மூன்றாவது முறையாக அழைப்பு வந்தவுடன் ஸ்ரீ சுவாமிகள் வெளியே அமர்ந்து கொண்டு சீக்கிரம் வர வேண்டும் என்று கட்டளையிடுகிறாயா என்று கோபமாக கூறிக்கொண்டே சிந்தோபந்தை பார்த்தார். அவர் ஸ்ரீ சுவாமிகளின் பரமபக்தர் என்பதனால் அன்று ஏதோ விபரீதமாக நடைபெறப் போகிறது, அதனால்தான் செல்ல அனுமதிக்கவில்லை என்று எண்ணிக்கொண்டார். மன்னரின் அதிருப்திக்கு ஆளானாலும் பரவாயில்லை, அன்று அரசவைக்கு செல்ல வேண்டாம் என்று முடிவு செய்து கொண்டார். ஸ்ரீ கோபால் ஜோஷி ஹிராக்கர் அப்போது வந்திருந்த காவலாளியிடம் அரசர் எங்கு அமர்ந்திருக்கிறார் என்று கேட்டார். அதற்கு அவன், மன்னர் அரண்மனைக்கு வெளியில் உள்ள பெரிய திண்ணையில் அமர்ந்திருக்கிறார் என்று கூறினான். இதனால்தான் ஸ்ரீ சுவாமி மகராஜ் வெளியே அமர்ந்து கொண்டு கட்டளையிடுகிறாய் என்று கூறினார் என்பதை புரிந்து கொண்டார். அரசவையில் கணபத்ராவ் கண்டாகேலாவுடைய கத்தி முனை கண்பத்ராவ் பஸ்தேவின் தலைப்பாகையின் மீது பட்டுவிட்டதால் அவருடைய தலைப்பாகை கீழே விழுந்துவிட்டது. அது அவருக்கு அவமானத்தை ஏற்படுத்திவிட்டது என்று எண்ணிக்கொண்டு கணபத்ராவ் கண்டாலாகவிடன் சண்டைக்கு சென்றார். இருவரும் தங்கள் கத்தியை எடுத்துக்கொண்டு அங்கேயே சண்டையிட்டு கொண்டனர். மற்றவர்கள் அவர்களை சமாதானம் செய்வதற்குள் ஒரு வழி ஆகிவிட்டது. இதனால் அரசவை கூட்டம் மிகவும் கைகலப்புடன் முடிந்தது. அனாவசியமாக கைகலப்பில் ஈடுபட்டதால் அரசர் பஸ்தேவை அக்கல்கோட்டை விட்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார். ஸ்ரீ சுவாமிகள் தன் பக்தர்களுக்கு ஒன்றை தடுத்தால் கூட அதில் 1000 காரணம் இருக்கும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே நமக்கு எது கிடைத்தாலும் அல்லது கிடைக்காவிட்டாலும் அதை ஸ்ரீ சுவாமிகளின் ஆணை என்று ஏற்றுக்கொள்வோமாக. ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.